அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து தினசரி பயனுள்ள ஒரு வீடியோக்களை போட்டுட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்ட கேள்வியினுடைய தாக்கத்துக்குள்ள தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ணுறோம். பனி அதிகம் பெய்யறதுனால பார்த்தீங்கன்னா சளி அதிகம் பிடிச்சி தொண்டெல்லாம் கட்டிக்கிச்சு. ஒரு நாள் காலையில் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு ஆஃபீஸில் அப்பாயின்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 9 மணி வரைக்கும் தொடர்ச்சியாக ஜாதகம் பார்த்தேன். 9:15 வரைக்கும். இந்த ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ஆடியோ வீடியோ விஷயம்லாம் சரி பண்ணிட்டோம். நம்மளுடைய வீடியோ ரொம்ப தெளிவாக இருக்கும் ஆடியோவும். இப்போ நம்ம அந்த வீடியோவில் எது சம்மந்தப்பட்ட விஷயம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையாலுமே நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜாதகத்தில் நிறைய யோகங்கள் இருக்கு. பஞ்சமகா புருஷ யோகங்கள், சந்திரமங்கல யோகங்கள், குருச்சந்திர யோகங்கள், பூமேடதனில் துயிலும் ராஜயோகங்கள், இப்படி பல விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா எல்லா யோகமும் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில தொடர்ச்சியா வருமா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு குறையும். ஓகேங்களா? நம்மளுடைய தசாபுத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சுபகிரகம், ஒரு பாவகிரகம், ஒரு சுபகிரகம், ஒரு பாவகிரகம், இப்படிதான் தசாபுத்தி வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு ராகு ஒரு பாவர், அதுக்கப்புறம் குரு ஒரு சுபர், குருவுக்கு அப்புறம் வரக்கூடிய சனி ஒரு பாவர், அதுக்கப்புறம் வரக்கூடிய புதன் ஒரு சுபர், கேது பாவர், சுக்கிரன் பார்த்தீங்கன்னா சூப்பர். இப்படிதான் வச்சிருக்காங்க. உடனே நீங்க சூரியன் பாவர், சந்திரன் சுபர், செவ்வாய் பாவர், ராகு சுபர்ன்னு சொல்லி கேட்காதீங்க. ஒரு சில இடத்துல கொஞ்சம் இடிக்கும். எதற்காக நம்ம இந்த விஷயம் சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஜோதிடத்துல நிறைய விஷயங்கள் முரணான ஒரு விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா? அந்த அமைப்புல இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் ரொம்ப முரணான விஷயம்தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. ராகுவும் குருவும் இணையும் போது, நல்லா கவனிங்க, ராகுவும் குருவும் இணையும் போது இப்போ இந்த ஜாதகருக்கு எந்த திசை நல்லா இருக்கும், இதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு ஏன் சார் 2 நிமிஷம் பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறீங்க. புரியுது, நீங்க சொல்ற கருத்தெல்லாம் எனக்கு புரியுது. இந்த குரு ராகு இணைவு, ஓகேங்களா, ஜாதகத்துல எந்த கட்டத்துல இருந்தாலும் சரி, அந்த கட்டத்தால முதல்ல பாதிப்பு இல்லை, தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுங்க. குரு ராகு எந்த கட்டத்துல இருந்தாலும் அதனால பாதிப்பு இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த குரு ராகு எங்கேயாவது செவ்வாயோ சனியோ, கூட செவ்வாயோ சனியோ இணையாம, அமாவாசை சந்திரனோ இணையாம இருப்பது ரொம்ப நல்லது. இந்த ராகு குரு இணைவு இது எந்த மாதிரி அமைப்பை தரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக உங்களுக்கு தெரியும், ராகு சின்னதா இருக்கிறத பெருசாக்கக்கூடிய விஷயம், பிரம்மாண்டம், போட்டோ எடுக்கிறது, எக்ஸ்ரே, ஸ்கேனு, அரசுக்கு புறம்பான தொழில்கள், இதெல்லாமே ராகுடைய அமைப்பு. நம்மளுடைய குரு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. பெயர் புகழ் பாக்கியத்தை தரக்கூடியவர், ஆன்மீக கிரகம், பணத்தை தருவர், தங்கத்தை தருவர், ஆண் குழந்தை தருவர், நமக்கான வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய கௌரவத்தையும் அந்தஸ்தையும் புகழையும் மரியாதையும் நல்ல பேச்சாற்றலையும் நல்ல பணத்தையும், நான் எங்கேயாவது வேற வார்த்தையை கோக்கலாம், எல்லாம் பாருங்க நல்ல நல்லன்னு வரும். இது எல்லாமே குரு கொடுக்கக்கூடியது. அப்போ இந்த குருவும் ராகும் இணையும் போது எந்த மாதிரி அவங்களுக்கு கிரகங்கள் வேலை செய்யும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதுதான் இப்ப பார்த்துக்கிட்டும் இருக்கும். சரி, இந்த ராகு குரு இணைவு 22 டிகிரிக்கு மேலே இருந்தால், இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்துல ராகு 3 டிகிரிலையும் குரு 27, 29 டிகிரியில் இருக்கிறாங்கன்னா இது பெரிய அளவில் தோஷம் கிடையாது. அப்படியே இப்படி மாத்தி வைங்க, குரு 3 டிகிரில இருக்கிறாரு, ராகு 27 டிகிரில, கொஞ்சம் தோஷம்தான் சார், கொஞ்சம் தோஷம்தான். இது 2 பேரும் சேர்ந்து 13 டிகிரிக்குள்ள இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 8 டிகிரி 13 டிகிரிக்குள்ள இருக்கிறாங்கன்னா
8 டிகிரிக்குள்ள இருந்தாலும் குரு ராகுவோட இணையும் போது குருவுக்கு பார்வை பலம் இருக்கும். ஆனா அந்த பார்வை பலம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிற இடத்தை வந்து பலப்படுத்தும், நல்லதுபடுத்தும் சொல்ல முடியாது. இந்த ஒரு கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. ராகு குரு இணைஞ்சிருக்கு. நிறைய பேர் நம்மளுடைய சந்தேகம் கேட்குறீங்க. சார் குரு வந்து 10ஆம் பார்வையா 9ஆம் பார்வையா 10ஆம் இடத்தை பாக்குது, அப்ப ஏன் சார் தொழில் அமையல? குரு 5ஆம் இடத்தை பாக்குது, ஏன் சார் குழந்தை இல்லை? அங்க பாருங்க பக்கத்துல ராகுவோட நல்லா சேர்ந்து உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ப்ரிடிக்ஷன் எடுக்கும்போது நீ ப்ரிடிக்ஷன் பார்க்குற எல்லாருக்குமே நீ ஜோதிடம் ஓரளவு நல்லா தெரியதானே செய்யுது. சரி, இந்த அமைப்புல ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ குரு கிட்ட இருக்கக்கூடிய நல்ல காரகத்துவத்தை ராகு கவர்ந்து தன்னுடைய திசையில் செய்வார். ஏதாவது குரு அந்த ராகு குரு இணைப்பு சண்டால யோகம் சொல்றாங்க. இன்னும் 2 3 பேர்லாம் இருக்கு. நம்ம அந்த யோகத்துக்குள்ள எல்லாம் போகவே வேண்டாம். ஓகேங்களா? அப்ப இந்த ராகு குரு இணைவு சில இடங்களில் இருக்கும்போது 2 திசையும் நன்மையை கொடுக்கும். அது எந்தெந்த வீடுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்ப உதாரணத்துக்கு மேசத்துல ராகு குரு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன், ஒரு கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், திக்பலம் அடைந்திருந்தால் மிகப்பெரிய யோகத்தை தரும். அப்ப நீங்க ராகு உட்கார்ந்து இருக்கிற வீட்டின் அதிபதி வலிமை பெறணுங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கணும். இப்ப ராகு தூக்கி மேசத்துல வைக்கிறேன். ராகு மேசத்துல இருக்கிறாரு. அசாத்திய துணிச்சல், தைரியம், வீரியம், வெற்றி, ஒரு எதற்கும் கலங்காத ஒரு இரும்பு மனம் படைத்தது, இதெல்லாம் ராகு தருவார். அங்கே குரு போய் இணைகிறார். அவர் என்ன பண்ணுவாரு? நல்ல பணம், பெயர், புகழ், பாக்கியம், ஓகேங்களா, நல்ல பழக்க வழக்கங்கள் இதெல்லாமே கொடுப்பார். இது 2 கிராஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா ராகுவின் காரகத்துவங்கள் தான் அங்க மேலோங்கி நிற்கும் தவிர குருவின் காரகத்துவங்கள் சற்று கீழறங்கிதான் நிற்கும். அப்போ இந்த ராகு திசை குருவோட இணையும் போது நல்ல வேலை செய்யும், நல்ல யோகத்தை கொடுக்கும். அதே நேரத்துல குரு தசை வந்து அந்த அளவு யோகத்தை கொடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஓகேங்களா? அப்ப மேசத்துல ராகுவும் குருவும் இருப்பது 2 கிரகமும் ஆவரேஜான நல்ல பலன்களை தரும். செவ்வாய் உச்சமாக இருக்கிற பட்சத்தில் ரிஷபத்துல ராகுவும் குருவும் சேர்றாங்க. குரு வலயத்துல குரு இருக்கிறாரு, ராகு ரிஷபத்துல இருக்கிறாரு. மேசத்துல ராகு இருந்தாவே அந்த வீட்டினுடைய காரகத்துவத்தை கெடுத்துதான் பலன் தருங்கிறது நீங்க அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ரிஷபத்துல ராகு இருக்கிறார். குடும்பத்துல நல்லா புரிஞ்சுங்க, குடும்ப உறவுகள்லையும் குடும்பத்திலையும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து உண்டுன்னு அர்த்தம். திருமணத்தின் போது கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை சந்திக்காம திருமணம் நடக்காது. பணம் சம்பாதிக்கும் போது பாத்தீங்கன்னா முதல்ல 2 3 தொழில் நமக்கு செட் ஆகாம 4வது தொழில் தான் செட் ஆகும். இதெல்லாம் ரிஷபத்துல ராகு இருக்குது. நமக்கு நம்மளுடைய குடும்பத்தாருக்கு இடையில அந்த அளவு ஒத்து போகாது. குழந்தைங்க வந்து பெண் குழந்தைகள் சொல் பேச்சு கேட்காது. மேசத்துல ராகு குரு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆண் குழந்தை சொல் பேச்சு கேட்காது. ரிஷபத்துல குரு ராகு இருக்கும்போது பெண் குழந்தைகள் சொல் பேச்சு கேட்காது. நல்ல சௌகரியங்கள், வசதி வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்கும். மேசத்துல ராகு குரு இருக்கும்போது நல்ல நிலபலம், வீடு, வண்டி, வனை இதெல்லாமே நல்லா இருக்கும். அப்ப ராகு குரு இணைவு எந்த இடத்துல இருந்தாலும் சில பல இடங்களில் இடத்துக்கு தகுந்த மாதிரி தங்களை மாற்றி தான் கொள்கிறது. சரி, அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா மிதுனத்துல ராகு குரு இணைவு. மிதுனத்துல ராகு குரு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா மிதுனம் வந்து குருவுக்கு ஆகாத வீடு. அதே நேரத்துல ராகுக்கு கொஞ்சம் பிடிச்ச வீடுன்னு வச்சுக்கலாம். அவருடைய பாடல் பெற்ற வீடு இல்லைனாலும் அது ஜோதிட வீடு, புதனுடைய வீடு, கணித வீடு, ஆய்வு ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்ட வீடு. அப்ப இந்த வீட்டுல ராகு குரு இருக்கும்போது பாத்தீங்கன்னா 2 திசையுமே ஆவரேஜா தான் இருக்கும். புதன் அதற்கு 4ஆம் இடமான கன்னியில, அதாவது மிதுனத்திலிருந்து 4ஆம் இடமான கன்னியில உச்சம் அடைஞ்சிருக்கணும். இது வந்து உபயலக்கணமா இருக்கக்கூடாது. ரிஷபத்துல ராகு குரு இணைஞ்சிருந்தாருன்னா 11ஆம் இடத்துல போய் சுக்கிரன் உச்சம் அடைஞ்சிருக்கணும். அப்பனாதான் 2 திசையும் யோகத்தை கொடுக்கும். அதுலயும் ராகு திசை அதிகமாகவும் குரு திசை சற்று குறைவாகவும் தரும். அப்ப புதன் உச்சம் அடையணும், உபயலக்கணமா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அமைப்புல இருக்கும்போது இங்க நல்ல ஒரு யோக பலன்களை கண்டிப்பாக ராகுவும் செய்வார், குருவும் செய்வார். கடகத்துல இருக்கும்போது தாய் வீடு இல்லையா? மிதனம் எப்படி தைரியம், வீரியம், சகோதர வீடோ அதே மாதிரி இது தாய் வீடு.
அப்ப வீடு, மனை, வாகனம், தாயார், கல்வி, சொத்து, வித்தை சார்ந்த விஷயத்துல முதல்ல ஏதாவது ஒரு பெரிய பாதிப்பை கொடுத்து அதன் பிறகு மிகப்பெரிய அளப்பரிய வளர்ச்சியை தரும். ஏன்னா ராகுக்கும் பிடிச்ச வீடு குரு இந்த வீட்டுல உச்சம் அடையும். ரொம்ப யோகமா இருக்கும் ராகு தசை, கொட்டி கொடுக்கும். சரிங்களா? இந்த இடத்துலயுமே இவங்க 2 பேரும் நல்லபடியா தான் வேலை செய்வாங்க. இந்த சந்திரன் பாத்தீங்கன்னா இங்கதான் ஒரு சிக்கல் இருக்குது. கடக லக்னமாகி லக்னத்துல ராகு குரு இருந்து 11ஆம் இடத்துல போய் சந்திரன் உச்சம் அடையக்கூடாது. மீதி எல்லா லக்னங்களுக்கும் சற்று பரவாயில்ல. ஒரு சில லக்னங்களுக்கு விதிவிலக்கு இருக்கு. நம்ம எல்லாத்தையும் இதுல சொல்ல முடியாது இல்லைங்களா? நான் அந்த கடக லக்னத்துக்கு மட்டும் எடுத்துக்கிறேன். அவரு உச்சம் பெறுவது நன்மை. ஆனா அவர் உச்சம் பெறக்கூடிய இடம் லக்னத்துக்கு நல்ல இடமா இருக்கணும். சரி, அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிம்ம லக்னம். சிம்ம ராகு பாத்தீங்கன்னா அரசாங்கத்துல ஒரு ஆர்டர் போடக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும். அதிகாரத்தை தரும், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை தரும், நிர்வாகத்திறனை தரும். சரிங்களா? பூர்வீகத்திலிருந்து நம்மளை துரத்தி விட்டுரும். பூர்வீகமே நமக்கு ஆகாது. முதல் குழந்தை நமக்கு பிரச்சனையாக்கி விடும். அந்த வீட்டுல குரு இருக்கும்போது அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா வரும், ஆளுமை திறன் நல்லா இருக்கும், அதிகாரம் நல்லா பண்ணுவோம். சரிங்களா? பூர்வீக சொத்து இருக்கும், அதுல போய் இவங்க இருக்க மாட்டாங்க. இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் இந்த ராகு குரு இணைவு நம்மளுடைய சிம்மத்துல இருக்கும்போது இருக்கும். இங்கே ராகு திசையை பாத்தீங்கன்னா ஒரு 60% யோகத்தை கொடுக்குதுன்னா குரு திசை 50% நிச்சயமாக யோகத்தை கொடுக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா கன்னி வீடு. கன்னி வீட்டுல ராகுக்கு ரொம்ப பிடிச்ச வீடு, குருவுக்கு அது பிடிக்காத வீடு, கொஞ்சம் பகை தான் அதுல. அப்போ இந்த ராகு கன்னி வீட்டுல இருக்கும்போது ஆராய்ச்சி திறன், புதனுடைய காரகத்துவத்தை அப்படியே ரெஃப்ளெக்ட் பண்ணுவார். ஆராய்ச்சி திறன், ஜோதிடம், எழுத்து, கம்ப்யூட்டர், அச்சுக்கூடம், ஓகேங்களா, விகடகவி, நல்லா நகைச்சுவையா பேசுறது, எப்பவும் இளமையா இருக்கிறது, இதெல்லாமே தருவார். ஆனா இதே வீட்டுல குரு இருக்குது இல்லைங்களா? அப்படி குரு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா தாய்மாமனுக்கு நமக்கே இடையில மாமியெல்லாம் இருப்பார், இல்லாமலாம் கிடையாது, மாமி இருப்பார். நமக்கு அவருக்கு ஒத்துப்போக. என் வீட்டுல ஒருத்தவங்களுக்கு கண்ணியில ராகு, அங்கே குரு, தாய்மாமன் இருக்காங்க ஆனா பேசிக்க மாட்டாங்க. என்னன்னா என்ன, அவ்வளவுதான், நெருக்கம் எல்லாம் கிடையாது. அப்போ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அங்க நடக்கதான் செய்யுது. அதே மாதிரி இந்த கண்ணில ராகு குரு இருக்கிறவங்களுக்கு கடன் எல்லாம் கிடையாது. அவர் கடனே வாங்க மாட்டார், 10 காசு கடன் வாங்க மாட்டார். ஓகேங்களா? அப்ப ராகு குரு கன்னி வீட்டுல இருப்பது நான் கண்டிப்பாக நல்ல பலன்களை தரும். இந்த ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் நீச்சம் அடைஞ்சு இந்த ராகு குருவோட வேற கிரகங்கள் சேரும் போதுதான் பிரச்சனையாகுது. சரி, துலாம் வீடு ராகுக்கு ஒரு சுபருடைய வீட்டுல இன்னொரு சுபரோட சேர்ந்து இணைஞ்சிருக்கிறாங்க. திருமணம் சார்ந்த வகையில பிரச்சனை கொடுக்கும், அதன் பிறகு யோகத்தை கொடுக்கும். முதல் திருமணம் ஃபெயிலர் ஆகிறது, முதல் காதல் ஃபெயிலர் ஆகிறது, 2வது திருமணம் நல்லபடியா அமைகிறது, 2வது அமையக்கூடிய வாழ்க்கை நல்லபடியா அமைக்கக்கூடியது, வாடிக்கையாளர்கள் இதெல்லாம் நல்லபடியா அமையும். அதனால துலாத்துல ராகு குரு இருக்கிற அமைப்பு பெரிய தோசையில செய்யும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் மீன லக்னம், ராகுவும் குருவும் துலாத்துல இருப்பாங்க. அவன் பேசுறது பூரா பொய் தான், சரியான பொய் பேசுவான். 2ஆம் இடத்த குரு பார்க்கறதுனாலும் அது ராகுவோட கலந்த குருவின் பார்வை. நான் முன்னாடியே அதுக்கு வழக்கம் கொடுத்துட்டேன். சரியான பொய். அவன் பேசுனதுல உண்மை என்னன்னா எங்க அப்பா பேரு இது, எங்க அம்மா பேரு இது, அதை தவிர அவன் பேசுனது பூராமே பொய் தான். அப்படி பொய் பேசுவான். ஏன்னா லக்னாதிபதி குரு போய் 8ஆம் இடத்துல இருக்கு, ஆயுள் அதிகம். வெளிநாடெல்லாம் போயிட்டு 10 விசா சம்பாதிக்காம இந்தியா வந்தவன். அவனோட பணத்தெல்லாம் சம்பாதிக்க விடல. ஆனா ஜாலியா இருக்கான். அவங்க அப்பா தான் என்ன சம்பாதிச்சு போட்டுட்டு இருக்கிறாரு, இவன் ஜாலியா இருக்கான். 2 குழந்தை பிறந்துருச்சு. இது வரைக்கும் ஒரு வேலைக்கு போனதில்ல, மாஸ்டர் டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கான். அப்போ இந்த வீட்டுல இருக்கும்போது அது சுகத்தை தருது, சௌகரியத்தை தருது, ஆடம்பரமான வாழ்க்கையை தருது, ஆண் குழந்தையும் தருது, பெண் குழந்தையும் தருதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் விருச்சிகத்துல ராகு குரு இணைவு. நான் பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன். ராகு விருச்சிகத்திலையும் கும்பத்திலையும் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய தோஷத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இந்த 2 வீடுமே ஸ்திர வீடு. இந்த ஸ்திர வீட்டினுடைய அதிபதியான கிரகம் பாத்தீங்கன்னா செவ்வாயும் சனியும் ஒரு நல்ல அமைப்பு ராகுவோட இருக்காது.
அப்ப அந்த அமைப்புல விருச்சிகத்துல ராகு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சொத்து, அவங்களுக்கு சொத்துக்கும் அவங்களுக்கு பகையாகும், உறவுகள் பகையாகி போகும். ஆனா நல்ல வாரிசு இருக்கும். இவங்க வீட்டுல பிறந்த ஒரு சகோதர உறவுகள் இவங்க இவங்க இருக்கும்போது அவங்க இறந்துருவாங்க. சகோதரருக்கும் இவங்களுக்கும் ஒரு ஒற்றுமையும் இருக்காது. ஆனா இவங்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கும். ராகு திசையும் குரு திசையும் கண்டிப்பாக நல்ல யோக பலன்களை இது இந்த இடத்துல இருக்கும்போது தரும். சரிங்களா? சரி, விருச்சிக வீட்டை பார்த்துட்டோம். தனுசு வீடு. தனுசு வீட்டுல ராகு இருந்தாவே கோதண்ட ராகுன்னு சொல்லுவோம். இழந்ததை மீட்கக்கூடிய வீடு தனுசு. அதே வீட்டுல மூலத்திரிகுண ஆட்சி பாலத்தெல்லாம் பெற்ற குருவோட இணையறாரு. எந்த வீட்டுல இருந்தாலும் ராகுக்கு தான் பலம் அதிகம். இங்கே ராகு 60% பலன் அப்படின்னா குரு இங்கே 58% பலனை தருவார். அவ்வளவுதான் அவரோட திசையில. அப்போ இந்த வீடுல இருக்கும்போது நல்ல பெயர் புகழ் பாக்கியம் இதெல்லாம் கிடைக்கும். ஆன்மீகத்துல விண்டு கொஞ்சம் விலகி போகக்கூடிய தன்மையை தரும். நாத்திகம் பேச வைக்கும். ஓகேங்களா? ஆஸ்தானம் அனுஷ்டானத்தை கடைபிடிக்காது. இவங்க வீட்டுல இவங்க மிஸ்ஸஸ் கடைபிடிப்பாங்க, இவர் கடைபிடிக்க மாட்டார். அல்லது இவங்க ஹஸ்பண்ட் கடைபிடிப்பாரு, இந்த பெண்மணி கடைபிடிக்க மாட்டாங்க. இப்ப ராகு குரு இணைவு தனுசுல இருக்கும்போது இங்க புத்திரர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குழந்தைங்களும் சொல் பேச்சு கேட்காத ஒரு தன்மையை தரும். ஒரு குழந்தை அப்படி இருக்கும், இன்னொரு குழந்தை நல்லா டாப்பா இருக்கும். சரிங்களா? ராகு குரு இணைவு தனுசில் இருப்பது மேக்சிமம் பரவாயில்ல, சூப்பர். மகரத்துல ராகு, ராகுக்கு ரொம்ப பிடிச்ச வீடு மகரம் வீடு. குருவும் அதே வீட்டுல இருக்கிறார். குரு இங்க நீசம். நல்லா கவனிச்சுக்க. ராகு மகரத்தில் இருக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு. குரு வந்து இங்க நீசம். நீசம் அடையும் போது பாத்தீங்கன்னா இங்கே ராகுவின் இங்க வந்து பாத்தீங்கன்னா குரு கடுமையாக பாதிப்படைவார். அப்ப ராகுவோடைய விஷயம் தான் டாமினேட்டா இருக்கும், குரு வந்து இங்க கொஞ்சம் கம்மியா இருக்கும். இந்த வீட்டுல ராகு அதிக பலத்தோடையும் குரு பலம் குறைந்த நிலையிலும் இருப்பாரு. ராகு திசை நல்லாவும் குரு திசை சற்று இயல்புக்கு மாறான பலனையும் தரும். அடுத்து கும்ப வீடு. கும்ப வீட்டுல ராகு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் ஆராய்ச்சி பண்றோம் பாருங்க. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், காற்றாலை நிறுவுறது, விண்டுமில், அந்த ஃபேனை முடுக்கி ஃபேனை ரிப்பேர் பண்றது, அப்புறம் இந்த செல்போன் டவர்ல ஏறி வேலை பார்க்கறது, இந்த மாதிரி கொஞ்சம் அசாத்திய துணிச்சல இங்க இருக்கக்கூடிய ராகு தருவார். எங்கெங்க? கும்பத்துல இருக்கும்போது. அந்த வீட்டுல குரு இருக்கும்போது பாத்தீங்கன்னா பைலட்டா இருப்பாங்க. ஃபிளைட் பைலட், ட்ரெயின் பைலட், இவங்கெல்லாம் அந்த இடத்துல வந்து வேலை செய்வாங்க. இவங்க வீட்டுல கண்டிப்பா வாகன ஓட்டுநர் உண்டு. டாரஸ்ன்னு சொல்லுவாங்க, 10 சக்கர லாரி, அந்த அமைப்புல உண்டு. ராகுவும் குருவும் இங்கே ராகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60% யோகம்னா குரு இங்க ஒரு 50% அவரும் தன்னுடைய திசையில யோகத்தை தருவார். சரி, அதன் பிறகு மீன வீடு, கடைசி வீடு. இந்த மீன வீட்டுல ராகு ஒரு சுபருடைய வீட்டுல இருக்கிறாரு. அங்க குரு ஆட்சி. எங்கேயே ராகு தசை நல்லா இருக்கும், குரு தசை கூட்டுப்படுத்திடும். ஏன்னா நம்ம விதியை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ராகுக்கு வீடு கொடுத்த கிரகங்கள் 2 ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் இன்னொரு வீட்டில தான் போய் ஆட்சி அடையணும், கூடவே ஆட்சி அடையக்கூடாது. அந்த வீட்டை சுத்தமா முடிச்சுட்ரும். அப்ப இங்க ராகு தசை தான் அதிக பலத்தோடு இருக்கும், குரு தசை சற்று பலம் குறைந்துதான் இருக்கும். அப்ப 12ஆம் இடங்கிறது வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம், விரயமாகிறது, அயன சயன போகம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அதிகமான ஒரு ஆர்வத்தையும் இன்னொரு நாள் ஆர்வமே இல்லாத தன்மையும் 2 மாதிரி கலந்து கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி அமைப்புகள் இருந்த ஜாதகங்களை நான் சில ஜாதகங்களை பார்த்துருக்கேன், அதை எடுத்தும் வச்சிருக்கேன். லக்னத்துக்கு 12ஆம் இடமான மீனத்துல ராகும் குருவும் இணைஞ்சு அவங்களுக்கு அந்த தாம்பத்திய ஆர்வம் குறைஞ்சிருக்கிறது. வெளியூர் போக, வெளிநாடு போக, எங்கேயும் கூப்பிட்டீங்கன்னா வரவே மாட்டாங்க. போனேன், எனக்கு இந்த வீடு போதுங்க, இந்த வீடு குடும்பம் போதுங்க, நான் எங்கேயும் வெளியில வர மாட்டேங்க அப்படின்னு. இந்த இடத்துல ராகு திசை நல்ல பலன்களையும் குரு திசை சற்று ஆவரேஜான ஆறுதலான பலன்களை தரும். நல்லா புரிஞ்சுங்க, ராகுவோட எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் அது கிரக தோஷத்தை அடையும். குரு மட்டும் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. குருவுக்கு அங்க குறைந்த ஒளியில் பார்வை உண்டு. அந்த பார்வை நல்ல பலனை தரும்னா 100% சொல்ல முடியும். பெரும்பாலும் இந்த 12 வீடுகளையும் ராகு குரு இணைவு இருக்கும்போது ராகு திசை தான் நல்லா இருக்கும், குரு திசை சற்று குறைவான பலனை தரும் சொல்லி அழகான இந்த வீடியோ பதிவை இவ்வளவு நேரம் கண்டு கழித்த உங்களுடைய அத்தனை கண்களுக்கும் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.